ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு விஷயம். ஏன் சினிமாவும் கேமிங்கும் இந்த சோஷியல் மீடியாவும் இவ்வளோ அடிக்ஷனாக இருக்குது? நீங்கள் ஒரு படத்துக்கு தேட்டரில் போயிட்டு தேட்டர்லேருந்து வெளியே வந்ததும் நானும் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும், இல்லை கெத்தான ஆளாக மாறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு கேமில் லட்சம் அல்லது காயின்ஸ் அந்த மாதிரி பாயிண்ட்ஸாக சேர்த்து வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் இந்த அடிக்ஷனுக்கு ஒரு மெயின் காரணம். பட் இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் இல்லை. இதுக்கு பின்னாடி நம்ம பிரெயின் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறது தான் இந்த அடிக்ஷனுக்கான மெயின் காரணம். ஹாய், வெல்கம் டு போரிங் டாக்ஸ் எபிசோட் 4. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி, ஏன் இதெல்லாம் அடிக்ஷனாக இருக்குது? சினிமா அல்லது கேம் ஏன் இவ்வளோ நம்மளை அடிமையாக வச்சுருக்கு, அல்லது நம்ம ஏன் அதை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டோ இல்லை விளையாடிக்கிட்டோ அதுலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறோம்? இது ரெண்டுமே நமக்கு ஒரு ஆல்டர்னேட் லைஃப் தருது. அது ஒரு மெயின் ரீசன். ஆக்சுவலாக ரியல் லைஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எல்லாமே பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காது. அதை விட ரொம்ப முக்கியம், அது ரொம்ப அன்சர்டனிட்டி. அதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் அடிக்கடி இருக்கும். நம்ம நினச்சிக்க மாதிரி எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதே ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும், நமக்கு ரிவார்டிங்காக இருக்கும். அதாவது ரியல் லைஃப்பில் நடக்குமோ இல்லை நடக்காதோன்னு நினைக்கிற விஷயம் கேம்லேயோ இல்லை ஒரு சினிமாலேயோ பார்த்தீங்கன்னா அடுத்தது தான் நடக்கும், எப்படியும் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி கேம் தோத்துட்டு அடுத்த செகண்ட் அடுத்த மறுபடியும் இன்னொரு லெவலில் ஆடி உடனே ஜெயிக்க முடியும். இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். வேற ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்லோ. நிறைய இடத்துல செகண்ட் சான்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. அன்பிரடிக்டபிளாக தான் நாளைக்கும் இருக்கும், அடுத்த நிமிஷமும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை போகும். ஸோ இன்னொன்று, இந்த சினிமா அடிக்ஷனுக்கு மெயின் காரணம் இதெல்லாம் பாரோடு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போதைக்கு அந்த 1.5 மணி நேரத்துலையோ 3 மணி நேரத்துலையோ நீங்கள் ஒரு சக்ஸஸை இன்னொரு இடத்துலேருந்து கடன் வாங்கிக்கிறீங்க, அதாவது ஸ்க்ரீன்லேருந்து. ஏன் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஹீரோவை நீங்களாக உணர ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு படம் சொல்லணும் அப்படின்னா, நானே அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா 3 BHKன்னு ஒரு படம் வந்துச்சு. கண்டிப்பாக முக்கால்வாசி பேர் பார்த்துருப்போம். ஏன் எல்லாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த படம் அப்படி ஒரு ஆழமான தாக்கத்தை நிறைய பேர்த்துக்கு கொடுத்து எல்லாரும் அந்த படத்தில் தன்னை வச்சு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருந்துச்சு. ஒரு மிடில் ஏஜ் ஆணுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை சரத்குமாரோட வச்சு பார்ப்பீங்க. இப்போ தான் சம்பாதிக்க போயிருக்கீங்க இல்லை படிச்சுட்ருக்கீங்கன்னா சித்தார்த்தோட வச்சு பார்ப்பீங்க. அதுவே ஒரு பொண்ணாக இருந்தால் அந்த கேரக்டரில் சித்தார்த்தோட சிஸ்டர் கேரக்டரை வச்சு பார்த்துப்பீங்க. ஏன்னா அவ்வளோ கனெக்டாக இருக்கும் அந்த லைஃப். நம்மளோட படத்தோட அந்த படமும் இந்த லைஃப்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த படத்தில் இருக்கிறது நீங்கள் உங்கள் கேரக்டர் உங்களை தான் வச்சு பார்ப்பீங்க. அப்போது அந்த படத்தில் ஜெயிக்கிற எல்லாருமே நீங்கள் ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சரத்குமார் கேரக்டரில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓகே இப்படி தான் இருக்குது, ஆமாம் நான் இப்படி கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். கிளைமேக்ஸில் எல்லாருமே ஹாப்பி எண்டிங் தானே. அப்போ உங்களுக்கு அது நீங்களே ஹாப்பி அடைஞ்ச மாதிரி உங்கள் பிரெயின் எடுத்துக்கும். இதெல்லாம் உங்கள் பிரெயினுக்கு சினிமா இல்லை ஸ்க்ரீன் தான் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கணிக்க தெரியாது. உங்கள் பிரெயினை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ். ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு அடுத்த லெவல் போகிறீங்க கேமில் அப்படின்னா உங்கள் பிரெயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஸ்டேஜில் லைஃப்லேருந்தே அடுத்த லெவல் போகிற மாதிரி தான் அது எடுத்துக்கும். அதுக்கு கேமுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அதை உணர்த்திக்க முடியாது. நீங்கள் விளையாடுறது கேம் தான், இருந்தாலும் அதில் கிடைக்கிற சக்ஸஸ் உங்கள் பிரெயினுக்கு டோப்பமைனை கொடுக்கும். அந்த டோப்பமைன் உங்களுக்கு ஒரு ரியல் டைமில் ஒரு டெம்பரரி சக்ஸஸை ஃபீல் பண்ண வைக்கும். ரியல் லைஃப் 8 மணி நேரம் வேலை, மாதத்தில் ஒரு நாள் தான் சம்பளம் கிடைக்கும். அதுவும் சர்டனிட்டியாக கிடைக்காது. இதே டேட்டில் கிடைக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இந்த மாதம் நான் ஒரு சம்பளத்தை எதிர்பார்த்தேன், திடீர்னு பார்த்தா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பிடிச்சிட்டான். அப்படி ஏமாற்றமும் இருக்கும் ரியல் லைஃப்பில். ஆனால் கேமில் 10 நிமிஷம் விளாண்டா போதும், காயின்ஸு நான் ஸ்கோருன்னு 20,000 30,000 லட்சம்னு கூட நீங்கள் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் பிரெயினுக்கு அது டோப்பமைனாக கொடுக்கும், எனர்ஜியை கொடுக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ட்டு நம்ம இவ்வளோ சேர்த்துட்ருக்கோமா அப்படிங்கிறது. ஸோ இந்த கேமும் சினிமாவும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி இப்படி தான் நம்ம மூளையை எப்போவுமே அதுக்கு அடிக்டடாக வச்சுருக்கு. இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற சந்தோஷமும் அதெல்லாமே கொஞ்சம் நமக்கு டோப்பமைன் கொடுக்குறனாலேயே நமக்கு எப்படி இருக்கும், நம்மளே ஜெயிச்சிட்டோம், நம்ம லைஃப்பில் நம்ம ஜெயிச்சிட்டோம், அடுத்த லெவலுக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ரெண்டுமே ரியல் சந்தோஷத்தை தரலை, டோப்பமைன் மட்டும்தான் தருது. என்னடா டோப்பமைன் அதிகமாக சொல்கிறேன்னா அதுதான் காரணம். ஏன்னா அதுதான் நம்மளை இன்னும் இது மாதிரி விஷயத்துக்கு, ரொம்ப முக்கியமாக சோஷியல் மீடியாவுக்கு இதெல்லாம் தான் அடிக்ஷனாக வச்சுருக்கு. ஸோ இதனால தான் நம்ம அதுக்குள்ளேயே இருக்கோம். ஒரு சினிமா நீங்கள் மாதம் பூரா கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த 3 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் தேட்டரில் போய் உட்காந்துட்டு வரப்போ நீங்களே கஷ்டப்பட்டு நீங்களே அந்த கஷ்டத்தை தாண்டி நீங்களே ஜெயிச்சு வந்த மாதிரி 1.5 மணி நேரத்தில் ஒரு வாழ்க்கையே காட்டிடும். அதனால தான் அது நமக்கு அவ்வளோ பிடிக்குது. இதே ஒரு சீரியஸ் எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரி அதிகமாக அடிக்ஷனாக இருக்கும்போது இதை கண்டினியூஸாக நம்ம
பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்கிற இதில் சீரியஸ் பார்க்காதவங்க ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு சீரியஸ் எடுத்துப்போமே, இந்த திருட்ட வச்ச ஒரு சீரியஸ் ஆகட்டும், இல்லை க்ரைமாக இருக்கட்டும், எபிசோட் பை எபிசோட் நம்ம உடனே மேக்ஸிமம் பிஞ்ச் வாட்ச்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே நாளில் உட்காந்து 10 எபிசோட் பார்க்கறது. அப்போது அந்த 10 எபிசோடுங்கிறது நீங்கள் 10 மணி நேரம் வச்சுக்கோங்க, இல்லை 8 மணி நேரம் வீடியோ உட்காந்து பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு நைட்லேயே லைஃப்பில் இருக்கிற அத்தனை ஸ்ட்ரகிள், அத்தனை ரிஸ்க் எல்லாத்தையும் கடந்து வந்த மாதிரியான எபிசோட்ஸை பார்க்கும்போது அவங்க மூளையை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய சக்ஸஸ். ஓவர் நைட்டில் ஒரே சாங்கில் முன்னேறின மாதிரி தான் விஷயம் தான் அந்த டோபமைன் உங்களுக்கு கொடுக்குற விஷயம். அப்போது அது உங்கள் மூளைக்கு ரொம்ப பிடிச்சிரும். திரும்ப ரியல் லைஃப்க்கு அடுத்த நாள் எந்திரிச்சு ரியல் லைஃப்பில் போகும்போது நீங்கள் ஒரு சின்ன டாஸ்க்கவே ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுவீங்க. அப்போ கூட அது முடிஞ்சிருக்காது. அப்படிங்கிறப்ப அது ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் உருவாக்கும். இது வாரங்கள் மாதங்கள்னு போகிறப்போ உங்களுக்கு ரியல் லைஃப் மேலே இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். கேம்லேயும் சினிமாலேயும் இருக்கிற சாட்டிஸ்ஃபிகேஷன் அதிகமாகும். அதுதான் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையாக தெரியும். அப்போ நீங்கள் அந்தக்குள்ளதையே அது நல்லா இருக்கே, நம்மளால இங்கே ஜெயிக்க முடியலன்னா அங்கே ஒருத்தர் ஜெயிக்கிறா, அது நம்மள மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியுது, அப்போ நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்குதுல்ல, அதுதான் உங்களை அதுக்குள்ளேயே வச்சிருக்கு. இதில் ரியல் லைஃப்பில் என்ன டேமேஜ், ஓவராக யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? முதல் விஷயம், பேஷன்ஸ் குறையும், பொறுமை குறையிறது. இன்றைக்கி யாருக்குமே பொறுமை இல்லை. இதை நான் நிறையா இடத்துல திரும்ப சொல்லியிருக்கேன். பிடிச்ச பாட்டை உடனே கேட்கணும், பிடிச்ச இடத்துக்கு உடனே போகணும், பிடிச்சதை உடனே சாப்பிடணும். போன எபிசோட்லேயும் நான் அதை தான் சொன்னேன். பட் இது எல்லாமே இந்த மாதிரியான அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போய் விட்றப்போ இதுதான் உங்களோட ரியல் லைஃப்பில் உண்ட பாதிப்பாக இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ரியல் லைஃப் ரொம்ப போரிங்காக ஃபீல் ஆகும். கண்டிப்பாக போரிங் டாக்ஸில் இதுதான் சொல்லி ஆகணுங்கிற நிலமை. ஏன்னா அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி, இல்லையா? அண்ட் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபிகேஷன் ரொம்ப குறையும். சின்ன சின்ன சந்தோஷம் நம்மளுக்கு இப்போ சந்தோஷமாகவே தெரியாது. நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க, அந்த பொருளை சந்தோஷம் சீக்கிரமாக படுவீங்களான்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இருக்காது. ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்த பொருள். இப்போது கேமில் அடுத்தடுத்த லெவல் உடனே கிடைக்குது இல்லையா? ஸோ லைஃப்லேயும் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஒரு கார் வாங்குவீங்க, இல்லை பைக் வாங்குவீங்க, அதுக்கு உடனே 1 வருஷம் கூட ஓட்டியிருக்க மாட்டீங்க, உடனே அந்த பைக்கு அப்கிரேட் ஆகணும்னு தோணும், காரு அப்கிரேட் ஆகணும்னு தோணும், ஃபோனு உடனுக்குடனே அப்கிரேட் ஆகணும்னு தோணும். ஒரு பொருள் கிடச்சிதுன்னா அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாமல் அதுக்கு அடுத்த பொருளாக அப்கிரேட் ஆகிறதுக்கு சீக்கிரமே உங்கள் மனசு இயங்கும். இதெல்லாம் தான் இந்த கேம் அடிக்ஷனில் உங்கள் மூளை பாதிக்கப்பட்ட விஷயம். இதிலிருந்து வெளிவர்றது உங்களோட இஷ்டம். அது எப்படி என்னங்கிறத நீங்கள் தான் தேடிக்கணும். பட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ரியல் லைஃப் ஹார்ட் தான், ரொம்ப ஹார்ட் தான். ஆனால் ரியல் சாட்டிஸ்ஃபிகேஷன் அங்கே தான் இருக்குது. அதை தேடுங்க. இந்த கேம், சினிமா, சோசியல் மீடியா, இந்த அடிக்ஷன் எல்லாம் கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரியல் லைஃபோட சாட்டிஸ்ஃபிகேஷன் என்னன்னு பாருங்கள். கண்டிப்பாக கஷ்டமாகவும் ஸ்லோவாகவும் தான் இருக்கும், பட் நிரந்தரமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.